ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். வாழைப்பூ வச்சு தாங்க கட்லெட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 2 மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். வாழைப்பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கருத்துறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வாழைப்பூவும் தண்ணியும் போட்டு வேக வச்சிடலாங்க, உப்பு போட்டு. இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பல்லாரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், பல்லாரி வதங்கிறதுக்காகத்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். என்கிட்ட இஞ்சி இன்றைக்கி இல்லாததுனால நான் பூண்டை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அவிச்சு வச்சுருந்த வாழைப்பூவை வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன், அதையும் பொடிச்சு போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உருண்டு வர பக்குவத்துக்கு வந்தோன்னா ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் எடுத்து நமக்கு பிடிச்ச டிசைனில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் முட்டையும் பெப்பர் சால்ட்டும் கலக்கி வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ் இப்போ கையில் எடுத்துட்டு அதை முட்டையில் 2-3 வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துட வேண்டியதாங்க. புரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடிய அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான வாழைப்பூ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிக்கன் கட்லெட் மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு. சாப்பிடும்போது நாங்கள் இதை டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு தாங்க சாப்பிட்டோம். அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மயோனஸ் கூட இது வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கட்லெட்டை சாப்பிடுவாங்க. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.